லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வெற்றி விவசாயி விருது பட்ஜெட்டில் அறிவிப்பு. தமிழக சட்டசபையில் 2026-27 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் புதிதாக வெற்றி விவசாய விருதுகள் அறிவிக்கப்பட்டு மாவட்ட அளவில் வெற்றி விவசாய விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி 2 ஏக்கரில் நெல், சோளம், கம்பு, பருத்தி உள்ளிட்டவற்றை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்படும். 2 ஏக்கரில் சாகுபடி செய்வோருக்கு மாவட்ட அளவில் முதல் பரிசாக ரூபாய் 50,000 வழங்கப்படும். 2வது பரிசாக ரூபாய் 25,000 வழங்கப்படும் என்றார். மேலும் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் விவசாயிகளுக்கு அஞ்சலி அம்மாள் பெயரில் விருது வழங்கப்படும் என்றார். அதில் முதல் பரிசு ரூபாய் 2.50 லட்சம், 2வது பரிசு ரூபாய் 1.50 லட்சம், 3வது பரிசு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். 10 பயிர்கள் 30 பரிசுகள் திட்டத்தில் மொத்த பரிசு தொகை ரூபாய் 50 லட்சம். மேலும் உயிர்ம உர விவசாயத்தில் சிறந்து விளங்குவோருக்கு நம்மாழ்வார் விருது வழங்கவும் ரூபாய் 11 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 9 பயிர்களுக்கு 90 பரிசுகள் வழங்க பரிசு தொகையாக ரூபாய் 67.50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் வினோத் அறிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டம் ஏதுமில்லை. இபிஎஸ் கருத்து. தாவேகா அரசு தாக்கல் செய்த முதல் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறினார். முதல் வேளாண் பட்ஜெட், இந்த வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனா அந்த வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்திலே வேளாண் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டார்கள். அதுல 20 டிபார்ட்மெண்ட், 20 துறைகள் ஒன்றாக இணைந்து வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டார்கள். அதே நிலையில்தான் இன்றைக்கு புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக அரசு தமிழக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது என்ன அறிவிப்பு இருக்கின்றதோ அதே அறிவிப்பு தான் வேளாண் பட்ஜெட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 20 துறையும் ஒன்றாக இணைத்து வேளாண் பட்ஜெட்டை அறிவித்தார்கள். அதில் எப்படி துறை வாரியாக, இந்த 20 துறை வாரியாக எப்படி அறிவிக்கப்பட்டதோ அதே போலதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வேளாண் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுதோ அதையே திருப்பி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், புதுசா எதுவுமே இல்லை. இல்லத்தரசிகள் வீட்டு தோட்டம் பட்ஜெட்டில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு. 2026-2027 ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை சட்டசபையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் இன்று தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டு தோட்டம் அமைக்கும் திட்டத்துக்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டத்தில் மாடித்தோட்டம் அமைக்க இடுபொருள் தொகுப்புகள், காய்கறி விதை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள், நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம், நிழல்வலை குடில்கள் அமைக்க உதவி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து காய்கறிகளும் வீட்டிலேயே ஆரோக்கியமானதாக கையிலேயே கிடைக்கும் இந்த திட்டத்துக்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 4 கோடியில் சீமை கருவேல மரங்கள் அழிப்பு திட்டம், 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் ரூபாய் 27.82 கோடியில் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வேளாண் பொறியியல் மையம் பாலிடெக்னிக் கல்லூரி அறிவிப்பு. 2026-2027 ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட் பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் திருக்கோவிலூர், முசிறி, காரைக்குடி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய பகுதிகளில்
வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 4.6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் அமைத்திட 50% மானியம் வழங்குவதற்காக 1.12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 100 விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் கதிரடிக்கும் களங்கள் அமைக்க 2.8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களின் களப்பயிற்சிக்காக 6 புதிய பேருந்துகள் வாங்க 6 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் பட்ஜெட் நிறைவு 130 நிமிடம் உரை வாசிப்பு. 2026-2027 ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட் சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் முதல் முறையாக தனது வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்ற ஆரம்பித்தார். வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் பயணிக்க முடியாது. விவசாயிகளுக்கு பலனளிக்கும் கடந்த கால திட்டங்கள் தொடரும் என்றார். பட்ஜெட்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்திற்கு மாநில அரசின் சார்பில் ரூபாய் 648 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு ரூபாய் 7432 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். காலை 9:30 மணிக்கு வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசத் தொடங்கிய அமைச்சர் வினோத் கிட்டத்தட்ட 130 நிமிடங்கள் உரையாற்றினார். இதனை அடுத்து சட்டசபை கூட்டம் நாளை காலை 9:30 வரை ஒத்திவைக்கப்பட்டதாக சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவித்தார். முன்னதாக நேற்று 2026-2027 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மரிய வில்சன் சுமார் 150 நிமிடங்கள் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. கருப்பு சட்டை அணிந்து திமுகவினர் எதிர்ப்பு. தமிழக வெற்றிக்கழக அரசில் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. காலை 9:30 மணிக்கு வேளாண் துறை அமைச்சர் வினோத் முதல் முறையாக தனது வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயகன் முதல்வர் விஜய், கோட் ஷூட் அணிந்த விவசாயி முதல்வர் விஜய் என புகழ்ந்தார். முதல்வர் விஜய் குறித்து அமைச்சர் வினோத் பட்ஜெட் உரையில் புகழ்ந்து பேசியதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து வேளாண் பட்ஜெட்டை மட்டும் படிக்குமாறு சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவுறுத்தினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது, பயிர்க்கடன் தள்ளுபடி, காவிரி நீர் உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழக அரசு விவசாயிகளை ஏமாற்றியதாக கூறி திமுக MLAக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசின் மெத்தன போக்கை கண்டிப்பதாக கோஷங்கள் எழுப்பினர். தாறுமாறாக உயர்ந்த தங்கம் விலை, நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. சர்வதேச நிலவரங்களால் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2240 ரூபாய் அதிகரித்து 1,07,840 ரூபாய்க்கும், கிராமுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 13,480 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 240 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்தது. சவரனுக்கு 2,160 ரூபாய் உயர்ந்து 1,10,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 270 ரூபாய் உயர்ந்து 13,750 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 2,50,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை வருகிறார் அமித்ஷா. புதுச்சேரி போலீஸ் துறைக்கு ஜனாதிபதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விருதினை வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுநாள் ஆகஸ்ட் 8 புதுச்சேரி வருகிறார். இதற்காக டெல்லியிலிருந்து சென்னை ஏர்போர்ட் வரும் அவர் ஹெலிகாப்டர் வாயிலாக ஆகஸ்ட் 8 மாலை 4:55 மணிக்கு புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரி கடற்கரையை ஒட்டியுள்ள நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் அன்று இரவு தங்குகிறார். அதன்பின் 9 காலை 8:10 மணிக்கு புதுச்சேரி கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடக்கும் விழாவில் போலீசாருக்கு ஜனாதிபதி விருதை அமித்ஷா வழங்குகிறார். அந்த விழாவிற்கு பின் காலை 10:50 மணிக்கு ஹெலிகாப்டர் வாயிலாக திருவண்ணாமலை சென்று கோவிலில் தரிசனம் செய்கிறார். ரமணர் ஆசிரமத்துக்கும் செல்கிறார். பின் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் சென்னை வந்து அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். எதிர்க்கட்சிகள் கடும் அமளி, பார்லிமெண்ட் ஒத்திவைப்பு.
பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து நடந்து வருகிறது. இன்று காலை பார்லிமென்ட் வாசலில் மத்திய அரசு மற்றும் UP மாநில அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கையில் ஏந்தி சமாஜ்வாதி எம்பிக்கள் கோஷம் எழுப்பினர். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். லோக்சபா கூடியதும் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். டில்லியில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடந்த மாணவர் போராட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என கோஷமிட்டனர். சபாநாயகர் அமைதி காக்கும்படி கேட்டுக் கொண்டும் அமளி நீடித்ததால் சபை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் கைது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்ற 11 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அங்கு ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களை கைது செய்து அவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களும் இலங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனவர்கள் 11 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.